சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என்று வைகோ அறிவித்திருப்பது தொடர்பாக கூட்டணி கட்சித் தலைவர்கள் உட்பட பல்வேறு கட்சியினர் தெரிவித்துள்ள கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். ஒவ்வொரு முறையும் அவர் தேர்தலிலே போட்டியிடும் பொழுது 2001ஆம் ஆண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தில் அவர் கூட்டணி வைத்த நேரத்தில் அப்பொழுது பாரதிய ஜனதா கட்சி திமுகவோடு கூட்டணியில் இருந்த பொழுது அவருக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் மதிமுகவுக்கும் சம அளவிலே இடம் கொடுத்து விட்டார்கள் என்ற காரணத்தை சொல்லி விலகினார். அவர் எந்த சட்டமன்ற தேர்தலிலும் இதுவரை போட்டியிடவில்லை, போட்டியிட விரும்பவில்லை. கடந்த முறை 2009ஆம் ஆண்டு 2014ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலிலே கூட ஒரு பெரிய 6 தொகுதிகள் அடங்கிய விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியிலே போட்டியிடும் பொழுது சாதி மேதலை உருவாகி இருக்க முடியாதா திமுக? அப்பொழுது இந்த குற்றச்சாட்டை வைத்தாரா? அவர் சட்டமன்றத்துக்கு போட்டியிடுவதை தவிர்ப்பதற்காக குறிப்பாக தன்னை ஒரு முதலமைச்சர் வேட்பாளராக இந்த அணி அறிவிக்கவில்லை என்ற மன வருத்தத்திலே இதை சொல்லி இருப்பதாகத்தான் எனக்கு தோன்றுகிறது. நிச்சயமாக இது அவர் தேர்தலில் போட்டியிடுறதும் போட்டியிடாமல் போவதும் அவருடைய தனிப்பட்ட விருப்பம். அது அவங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் அதை பத்தி கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். அதை பத்தி என்ன நினைக்கிறாங்கன்னு. அதனால அதை பத்தி நாங்க எந்த கருத்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க நினைக்கக்கூடிய கொண்டு வரேன் என்று சொன்ன மாற்றம் இதுதான் போல இருக்கு. ஆனா ஒன்று நான் சொல்ல விரும்புகிறேன் என்னன்னா, திமுக தேர்தலை என்றும் நேர்மையாக சந்திக்க தயங்கியதில்லை. அதனால இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் நாங்க இதுவரைக்கும் ஈடுபட்டது கிடையாது. இத ஒரு சாக்காக திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது பழியை சுமத்தி விட்டு வெளியேற நினைப்பதுதான் தவறு. சகோதரர் வைகோ அவர்கள் குழப்பத்தின் உச்சகட்டத்தில் இருக்கிறார்கள். ஏற்கனவே நாங்கள் சொல்லி வருகிறோம், மக்கள் நல கூட்டணி என்றாலே அது ஒரு குழப்பமான கூட்டணி. அந்த குழப்பமான கூட்டணியின் உச்சத்தில் இன்று ஒரு குழப்பம் நிகழ்ந்திருக்கிறது. ஒரு நம்பிக்கையின்மையை இது வெளிப்படுத்துகிறது. இந்த சட்டமன்ற தேர்தலில் திரு வைகோ அவர்கள் போட்டி போடுவதில்லை என்று அறிவித்திருப்பது அவருக்கு மட்டுமல்ல, அந்த அணியில் உள்ள எல்லா தலைவர்களுக்கும் தேர்தலை பற்றி அச்சம் வந்திருப்பதே அதன் காரணம் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அப்படி தேர்தலுக்கு பயந்து போட்டி போடாதவர்கள் அதற்கு வேறு காரணங்களை சொல்லலாமே ஒழிய, ஒற்றுமையாக இருக்கிற தமிழ் சமுதாயத்தை ஜாதிய ரீதியாக பிளவுபடுத்துவது போல இல்லாத ஒன்றை இட்டுக்கட்டி திரு வைகோ அவர்கள் பேசுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்று சொன்னால் திரு வைகோ அவர்கள் தமிழக அரசியலுக்கு புதியவர் அல்ல. இந்த சூழ்நிலையில கோவில்பட்டியிலே மட்டும் திராவிட முன்னேற்ற கழகம் அப்படி ஒரு சதித்திட்டம் தீட்டியிருப்பதாக சொல்லுவது திராவிட முன்னேற்ற கழகத்தின் பேரிலும் அதனுடைய தலைமையின் பேரிலும் தமிழக மக்கள் மத்தியிலே ஒரு அவப்பெயரை ஏற்படுத்த வேண்டும் என்கிற நோக்கத்தோடு, ஒரு அரசியல் உள்நோக்கத்தோடு வைகோ குற்றம் சாட்டியிருப்பதாகவே நான் கருதுகிறேன். தமிழ்நாடு போல எல்லா தொகுதிக்கும் சுற்றுப்பயணம் வர போறாரு. கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு அவர் வேற தொகுதியில் போட்டி போட வாய்ப்பு இருக்கு. வரும் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதில்லை என்ற தமது முடிவு ஆழ்ந்த சித்தத்தில் எடுக்கப்பட்டது என வைகோ விளக்கம் அளித்துள்ளார். வேறெந்த தொகுதியிலும் போட்டியிடப் போவதில்லை என்றும் அவர் உறுதிபட தெரிவித்துள்ளார்.